என்னுடைய பேர் வந்து சேகர். நான் வந்து விஜய் சார் மூலிமா வந்தேன் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு தான் வந்தேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் நிறைய வாங்கி கூப்பிடுவாங்க. என்ன சார் நான் ஆட்டோ ஓட்டினாலே நான் சம்பாதிக்கலாமே, இங்கே வந்து என்னால் இப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. 6 மாதம் 7 மாதம் பயணம் பண்ணோம். அந்த பயணம் பண்ணதில் எங்களுக்கு வந்து பெரிய வந்து வெற்றி. இதில் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, பொன்னேரி எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி பொன்னேரியிலேருந்து நம்ம பெரிய வெப்பத்தில் சைடு நம்ம போட்டிருக்கோம். நாங்கள் சொன்னோம் பழற்காட்டில் இடம் போடும்போது மண்டலம் டு மீஞ்சூர் பைபாஸ் வரோம்னோம், மகாபலிபுரம் பைபாஸ் வரோம்னோம். இன்றைக்கி எங்களை நம்பி வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிரிட்ஜெலாம் வந்துடுச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த பிரிட்ஜெலாம் காமிச்சிட்டு நீங்கள் இந்த பொன்னேரி மெதூரை காட்டும் போது என்ன பஸ் ரோட்டில் 525 ரூபாய்க்கு இன்றைக்கி இந்த சரௌண்டிங்கில் யாராலையும் போட முடியாது. அதுவும் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் போட முடியாது. இது எல்லாமே நமக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்திருக்கு. அது இல்லாமல் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து ரோடு மேலே சைட்டு, அது ஒரு நமக்கு லக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம மெதூர் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை வந்து ரோடு வந்து அகலப்படுத்தியிருப்பாங்க. அந்த அகலப்படுத்த டேனிங்கில் ஒரு 10 நிமிஷம் காலவர் அவங்க டீ வந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் பொறுமையாகவே அவங்க இது பண்ணும்போது பழவர்காடு டு பொன்னேரி போகிற பஸ்ஸு, பொன்னேரிலேருந்து பழவர்காடு போகிற பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூர் பஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று வரும், அதே மாதிரி அண்ணாமலைச்சேரின்னு சொல்லி வரும் அந்த பஸ்ஸு, அதே மாதிரி கும்மிடிப்பூண்டி டு அண்ணாமலைச்சேரின்னு வரும். அந்த பஸ்ஸு ஒன்று பொன்னேரியிலேருந்து அண்ணாமலைச்சேரிக்கு போவோம், இல்லைன்னா அண்ணாமலைச்சேரியிலேருந்து பொன்னேரிக்கு வர பஸ்ஸு ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சைட்டில் இட்டு போய் காட்டும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த கோவில் ரொம்ப விசேஷம் அந்த கோவில். அது இல்லாமல் நம்ம இடத்த வந்து பொறுமையாக சுற்றி எல்லா இடத்தையும் பொறுமையாக நீங்கள் காமிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆகிடும். அதுதான் நமக்கு சேலுக்கு நல்லா இதுவாக வரும். அது இல்லாமல் கும்மிடிப்பூண்டி இன்றைக்கி வேறு லெவலில் வந்துருக்கு. ஒரு சதுரடிக்கு பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டிலாம் இன்றைக்கி 4000 5000 சதுரடிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டி, அதுக்கு சென்டர் பாயிண்டில் தான் நம்ம லேண்டே இருக்குது. இந்த பக்கம் 10-12 கிலோமீட்டர் வந்தால் மகேந்திரா சிட்டி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டரில் கும்மிடிப்பூண்டி. இது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் நான் வந்து குறைஞ்சபட்சம் 10 ஃப்ளாட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு கரெக்டாக புரிய வச்சா போதும். நமக்கு வந்து 525 ரூபாய்க்கு இப்போ இந்த பக்கம் செங்கல்பட்டுலாம் வந்து டெவலப் பண்ணது. அதனால் ஒன்று அந்த மகேந்திரா சிட்டியை வச்சு தான் கூடாஞ்சேரி, ஈசிஆர், தாம்பரம், செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப் ஆச்சு. அதோடு தான் 2 மடங்கு இங்கே வந்து நமக்கு மகேந்திரா சிட்டி வரப்போகுது. அந்த மகேந்திரா சிட்டியை சரவணன் சார் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே இட்டுன்னு போய் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ளே இட்டு போய் அந்த கம்பெனியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி அதேமாதிரி அந்த இடத்துக்கு போய் காமிக்கும் போது அது ஒரு பெரிய சக்ஸஸாக நமக்கு முடியும். 2வது இந்த லேஅவுட்டில் நல்லா அருமையாக சம்பாதிக்கலாம். யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. தவறாமல் நம்மளால் முடியும், இப்போ என்னால் முடியும், நான் பண்ணுவேன்னு சொல்லி சாரிக்கு 50 ஃப்ளாட் சொல்லியிருக்கேன். 50 ஃப்ளாட் பண்ணுவேன் நான். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 2 அக்ரிமெண்ட் போட்டேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வந்துன்னு இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். நல்ல ப்ராஜெக்ட் தான் நம்ம கொடுக்குறோம். இதை ஒரு பெரிய சக்ஸஸாக பண்ணி 21ஆம் தேதிக்கு எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணி வரணும். இந்த வாய்ப்பை அளித்த பெரிய சாரு, அசோக் சாரு, மணி சாரு, விசு சாரு, நம்ம மார்க்கெட்டுக்கு அனைவருக்கும் நன்றி.